பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. சாரிமா சிந்து. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்களேம்மா. ஐயோ, இப்படி ஏமாந்துட்டோமே, முட்டாள்தனமா. ஊத்துமா சிந்து. சிந்து, அழாத. இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா, அதனாலதான் யாராவது லவ் பண்றத பார்த்தாலும் இல்ல கல்யாணம் பண்றத பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுவேன். நான் நானாவே இருக்கிறது இல்ல. இந்த நிலைமையில தான் நான் ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கே வந்தேன். வந்த இடத்துல அம்மாக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்ய வேண்டியதாயிடுச்சு. கையில காசு இல்ல. அந்த நேரத்துல தான் பிரியாணி காம்படிஷன் நடந்துச்சு. காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணி அம்மாவை காப்பாத்திடணும்னு தான் தோணுச்சு. நல்ல வேலை, அன்னைக்கு நீங்க பண்ண ஹெல்ப்னால என் அம்மாவோட உயிரை காப்பாத்த முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் செவந்தி. அதை விட எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. நீ ஏன் கோவப்பட்டு டிவியை உடைச்ச? ஏன் அன்னைக்கு கார்ல 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட சண்டைக்கு போன? ஒரு கோவில்ல கல்யாணம் நடக்கும்போது ஏன் அதை போய் தடுத்த? எனக்கு இதுக்கெல்லாம் இப்பதான் காரணம் புரியுது. இவ்ளோ நடந்திருக்கும் போது கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். உன் லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரியுமே தவிர இப்படி ஒருத்தன் பிளான் பண்ணி உன்னை ஏமாத்திட்டு போயிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என் கூட நீ நார்மலா பழகிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் மறந்துடணும்னு சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நினைக்கும் போது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல.